Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மை செய்தி. 350 கோடி ரூபாய் சொத்தை அபகரித்ததாக வைகோ புகார் கூறியிருந்தார். இதற்கு முன்னாள் நிர்வாகி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். வைகோவின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட சொத்து யாருக்கும் சொந்தமில்லை என்று திருப்பூர் துரைசாமி தெரிவித்திருக்கிறார். வைகோவின் புகார் தொடர்பாக ஏற்கனவே பல முறை கடிதம் எழுதியிருக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருப்பூர் துரைசாமி புதிய தலைமுறைக்கு இது தொடர்பாக பிரத்யேகமாக பேட்டி அளித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு 350 கோடி ரூபாய் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போனதாக விழுப்புரத்திலே பேசியிருக்கிறார். அவர் இதை போல கருத்தைத்தான் பொதுக்குழு கூட்டத்திலேயே பேசினார் 2003ஆம் ஆண்டு. அதற்கு நான் அவருக்கு 17/5/2022 ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தில் பஞ்சாயத்துறை சார்ந்த சொத்துக்களை பற்றி மிக தெளிவாக சங்கத்திற்கு வாங்கப்படுகிற சொத்துக்கள் சங்கத்திற்கு தான் சொந்தமே தவிர தனிப்பட்ட யாருக்கும் சொந்தம் கிடையாது. சங்கத்துடைய வரவு செலவு கணக்கில் பொதுச் செயலாளர் பொருளாளர் தான் கையெழுத்திட முடியுமே தவிர தனிப்பட செய்ய முடியாது. ஆனால் என் மீது குற்றம் சொல்லக்கூடிய நீங்கள் யோகியரா என்று பார்த்தால் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாதார மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாதார இருந்த கண்ணப்பவர் போனதற்கு பிற்பாடு மாசிலாமணி வந்தார். அதற்கு பிற்பாடு கணேசமூர்த்தி வந்தார். ஆனால் இந்த 2 பொதுச் பொருளாளர்களும் கழகத்திலே செக் புக்கத்திலே கையெழுத்திட்டு கிடையாது. கழகத்துடைய விதி இருக்கிறது. விதி 20 பொருளாளர். கழகத்தின் வரவு செலவு கணக்குகளை நிர்வகிப்பது பொருளாதார கடமையாகும். ஆனால் பொருளாளர் கையெழுத்திட வேண்டிய இடத்தில் பொதுச் செயலாளர் கையெழுத்திட்டு 13 ஆண்டு காலம் கட்சியுடைய பணத்தை எடுத்து அவரே செலவு செய்திருக்கிறார். இதை நான் ஆதாரத்தோடு அவருக்கு கடிதம் எழுதினேன். எந்த பதிலும் இல்லை. காலத்தில் சட்டத்திட்டத்தையே மாற்றி தன்னுடைய இஷ்டத்திற்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். வைகோவின் குற்றச்சாட்டை மறுத்து மதிமுகவின் முன்னாள் நிர்வாகி புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். முன்னதாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வைகோ பேசியிருந்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த கட்சிக்கு அவைத்தலைவராக இருந்த ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்துக்களான தொழிற்சங்க சொத்துக்களை 350 கோடி ரூபாய் சொத்துக்களை தன் பெயருக்கு அறக்கட்டளையிலே சேர்த்து கொண்ட பின்னாளிலே இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று துரோகம் செய்த அந்த அவை தலைவரும் இன்னொருவரும் இந்த வேலூரிலே மிகவும் நான் மதித்த ஒரு சகோதரனும் ஜெயில் வாசலிலே தினந்தோறும் காத்திருந்து எனக்கு பத்திரிகைகள் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த சகோதரன் இப்பொழுது திமுகவிலே சேர்ந்து விட்டார். இந்த கட்சிக்கு அவைத்தலைவராக இருந்த ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்துக்களான தொழிற்சங்க சொத்துக்களை 350 கோடி ரூபாய் சொத்துக்களை தன் பெயருக்கு அறக்கட்டளையிலே சேர்த்து கொண்ட பின்னாளிலே இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று துரோகம் செய்த அந்த அவை தலைவரும் இன்னொருவரும் இந்த வேலூரிலே மிகவும் நான் மதித்த ஒரு சகோதரனும் ஜெயில் வாசலிலே தினந்தோறும் காத்திருந்து எனக்கு பத்திரிகைகள் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த சகோதரன் இப்பொழுது திமுகவிலே சேர்ந்து விட்டார். $350 கோடி ரூபாய் சொத்தை அபகரித்ததாக வைகோ புகார் தெரிவித்து பேசியிருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். 350 கோடி சொத்துக்களை தன் பேரில் சேர்த்துக் கொண்டு இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாக அவர் புகார் தெரிவித்து பேசியிருந்தார். தற்போது இந்த புகாருக்கும் குற்றச்சாட்டுக்கும் விளக்கமளிக்கும் விதமாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் துரைசாமி தரப்பிலிருந்து அந்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம்.
இன்றைக்கு 350 கோடி ரூபாய் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போனதாக விழுப்புரத்தில் பேசியிருக்கிறார். அவர் இதை போல கருத்தை தான் பொதுக்குழு கூட்டத்திலேயே பேசினார் 2003ஆம் ஆண்டு. அதற்கு நான் அவருக்கு 17/5/2022ஆம் ஆண்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தில் பஞ்சாயத்துறை சார்ந்த சொத்துக்களை பற்றி மிக தெளிவாக சங்கத்திற்கு வாங்கப்படுகிற சொத்துக்கள் சங்கத்திற்கு தான் சொந்தமே தவிர தனிப்பட்ட யாருக்கும் சொந்தம் கிடையாது. சங்கத்துடைய வரவு செலவு கணக்கில் பொதுச் செயலாளர் பொருளாளர் தான் கையெழுத்திட முடியுமே தவிர தனிப்பட செய்ய முடியாது. ஆனால் என் மீது குற்றம் சொல்லக்கூடிய நீங்கள் யோகியரா என்று பார்த்தால் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாளராக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாளராக இருந்த கண்ணப்பவர் போனதற்கு பிற்பாடு மாசிலாமணி வந்தார். அதற்கு பிற்பாடு கணேசமூர்த்தி வந்தார். ஆனால் இந்த 2 பொதுச் பொருளாளர்களும் கழகத்திலே செக் புக்கத்திலே கையெழுத்திட்டு கிடையாது. கழகத்துடைய விதி இருக்கிறது. விதி 20 பொருளாளர். கழகத்தின் வரவு செலவு கணக்குகளை நிர்வகிப்பது பொருளாதார கடமையாகும். ஆனால் பொருளாளர் கையெழுத்திட வேண்டிய இடத்தில் பொதுச் செயலாளர் கையெழுத்திட்டு 13 ஆண்டு காலம் கட்சியுடைய பணத்தை எடுத்து அவரே செலவு செய்திருக்கிறார். இதை நான் ஆதாரத்தோடு அவருக்கு கடிதம் எழுதினேன். எந்த பதிலும் இல்லை. காலத்தில் சட்டத்திட்டத்தையே மாற்றி தன்னுடைய இஷ்டத்திற்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருந்த திருப்பூர் துரைசாமி இந்த 350 கோடி ரூபாய் புகாரை மறுத்து அவர் விளக்கமளித்திருந்தார். மேலும் வைகோ தனது இஷ்டப்படி கட்சியின் சட்ட திட்டங்களை அவருக்கு ஏற்றவாறு மாற்றுகிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டையும் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதனை பார்த்தோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.